சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி கடவுளின் கணக்கு. சித்திரம் எழுதியவர் ராஜபக்ஷா. இறை இயேசு தான் வாழ்ந்த நாட்களில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஓ பேதுரு, வலைய அந்த பக்கமா புடி, நல்லா அலசிரலாம். யோவான், இன்னைக்கு பார்த்து ஒரு மீன் கூட வலையில விழலையே. என்ன பண்றது, நாமளும் விடிய விடிய எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். சரி சரி, சீக்கிரமா வலைய அலசிட்டு வீட்டுக்கு போவோம். ஆமா, இந்த யாக்கோப காணுமே. ஏரி கரையில ஒரு கூட்டம் நிக்குது இல்ல? ஆமா, அதை எங்கேயாவது வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருப்பான். இருக்கிற வேலையை பார்க்காம அங்க என்ன வேலை பண்றானா? அது சரி, நாசரேத்தூர் இயேசுவை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா ஆமா, கடவுளை பத்தி புது புது விஷயங்களை போதிக்கிறாரு, நோயெல்லாம் குணப்படுத்துறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரு இந்த ஏரிக்கரைக்கு மக்களுக்கு போதிக்க வாராராம். அப்படியா? அதனாலதான் ஏரிக்கரையில இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. அப்படியா? எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. நானே அவரை ஒரே ஒரு தரம் தான் பார்த்திருக்கேன். அவர் முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்பா. என்ன ஒரு பிரகாசம், என்ன ஒரு கனிவு. அப்படியா? யோவான், யோவான், அத பாரு, யாரோ நம்மளை பார்த்து வராங்க. யாரு? இயேசு. என்னது, இயேசுவா? அவரு நம்ம கிட்ட எதுக்கு வராரு தெரியலையே. நண்பர்களே, போதகரே, உங்கள் பெயர்? நான் யோவான், இவரு சீமோன், அவரு பேதுரு, அதோ நிக்கிறாரே அவரு பேரு யாக்கோபு. எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டுமே. சொல்லுங்க போதகரே. என்னுடைய போதனைகளை கேட்க கரையில் பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. ஆமா, நீங்கள் உங்கள் படகை சற்று கரையோரமாக நிறுத்தினால் நான் அதில் அமர்ந்தவாறு அவர்களுக்கு போதிக்க வசதியாக இருக்கும். ஆகட்டும் போதகரே. பேதுரு, என்ன பார்த்துக்கிட்டு நிக்கிற? யாக்கோபையும் கூப்பிடு, படகை தள்ளணும்ல. யாக்கோபு, சீக்கிரம் வாங்கப்பா, படகை தள்ளணும். பேதுரு, பேதுரு, என்ன போதகர் பேசி முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, இன்னும் என்ன பிரமிச்சு போய் நின்னுட்டு இருக்க? யோவான், அவரு இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம்பா. அது சரி, இத பாருப்பா, இயேசு நம்ம கிட்ட வராரு. பேதுரு, யோவான், நீங்கள் உங்கள் படகை கொடுத்து உதவியதற்கு நன்றி. போதகரே, நாங்க இன்னும் ஏதாவது செய்யணும். உங்கள் படகை ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலையை போடுங்கள். போதகரே, ராமுழுக்க பாடுபட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் நீங்க சொல்றீங்க, அதனால வலைய போடுறோம். என்னப்பா பேதுரு, எவ்வளவோ இழுத்தாலும் வலைய இழுக்க முடியலையே. அதானே, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிறோம், அப்ப கூட இழுக்க முடியலையே. அதானே. யாக்கோபு, இங்க வலைய இழுக்க முடியல, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க. நாம போட்ட வலைங்க எல்லாம் தண்ணிக்குள்ள எங்கேயோ பாறை இடுக்கல மாட்டிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அதான் இழுக்க முடியலையோ நம்ம. யாக்கோபு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டான். யாக்கோபு, சொல்லுப்பா, நீ அந்த பக்கம் பிடி, அவங்களெல்லாம் அந்த மூலைக்கு போக சொல்லு. சரி, சீக்கிரம் போங்க, இழுங்க. பேதுரு, இப்ப இழு. எல்லாரும் இழுங்க. அப்பாடி, யோவான், வலையில இவ்வளவு மீனா? அடே அப்பா, அடே அப்பா, அடே அப்பா, பாத்தப்பா, பார்த்து இழுங்கப்பா. ஐயப்பா, வலை கிழியுது. யோவான், இவ்வளவு மீனுக்கு இந்த ஒரு படகு போதாதுப்பா. ஏய் யாக்கோபு, அந்த படகை இங்க கொண்டாங்கப்பா, சீக்கிரம். வாழ்நாள் பூரா மீன் பிடிச்சா கூட இவ்வளவு மீன் கிடைக்காது.
பேதுரு, பாத்தியா 2 படகு நிறைய மீனப்பா. படகே மூழ்கி போயிடும் போல இருக்கு. என் வாழ்நாள்ல இவ்வளவு மீனை பார்த்ததே இல்லப்பா. ஐயப்பா, போதகர் சொன்ன இடத்துல வலைய போட்டோம். அடேங்கப்பா, எவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு. ஆமா, அவரு சாதாரண மனுஷன் இல்ல. நாமெல்லாம் அவர் முன்னாடி நிக்க கூட அருகதை இல்லாதவங்க. சீமோன் பேதுரு, போதகரே, ஆண்டவரே, நாங்கெல்லாம் பாவிங்க, உங்க முன்னாடி நிக்க அருகதை இல்லாதவங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடுங்க. எங்களை விட்டு போயிருங்கய்யா. சீமோனே, அஞ்சாதே. இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய். இறையேசு போதிப்பதற்கு பேதுருவும் அவரது நண்பர்களும் வெறும் படகுகளை மட்டுமே இரவல் கொடுத்து உதவினர். அந்த சிறிய உதவியை கூட கௌரவித்து பெரும் அளவில் கைமாறு செய்தார் இயேசு. எளிய மீனவர்களை உலகம் போற்றும் தமது சீடர்களாக உயர்த்தினார். இன்றைய சூழலில் இறையேசு இந்த சம்பவத்தின் வழியாய் நமக்கு அறிவுறுத்துவதென்ன? புஷ்பா, நான் போயிட்டு வரேன். எங்க? அந்த மேனேஜர் வீட்டுக்கா? ஆமா ஆமா. என்ன மறுபடியும் பம்ப் ரிப்பேர் ஆகி தண்ணி வரலையாமா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் வீட்டை கட்டின கான்ட்ராக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த கான்ட்ராக்ட் கிட்ட சொல்லி அவர் எந்த பிளம்பரை வச்சு வேலை செஞ்சாரோ அந்த ஆளை கூப்பிட வேண்டியதுதானே? புஷ்பா, அந்த கான்ட்ராக்டர் வீட்டை கட்டி கொடுத்ததோட சரி, அப்புறம் எட்டியே பார்க்கலையா. அதுக்கு நாமளா பொறுப்பு? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சும்மா சும்மா கூப்பிட்டு விட்டு ஓசியில வேலை வாங்குறாரு. என்ன பிள்ளை, எத்தனை வாட்டி கூட்டு விட்டாரு? ஏதோ 2 வாட்டி போனேன். எல்லாம் அந்த 3வது வீட்டு தங்கசாமி பண்ண வேலை. அந்த ஆளு அந்த மேனேஜர் கிட்ட வேலை பாக்குறாருங்கிறதுனால மேனேஜருக்கு ஓசியில வேலை செய்ய உங்களை கை காட்டி விட்டுட்டாரு. தங்கசாமி என்ன பண்ணுவான்? தெரிஞ்ச பிளம்பர் யாராவது இருந்தா சொல்லுப்பான்னு கேட்டிருக்காரு. அவன் என்ன சொல்லி இருக்கிறான்? அதுக்குன்னு சும்மா சும்மா கூப்பிட்டு ஓசியில வேலை வாங்குறதா? காசு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. அது என்ன கேட்டு குடுக்கறது? ஒரு மனுஷன் வேலை வாங்கினா கூலி கொடுக்கணும்னு தெரியாத? அது ஒன்னும் பெரிய வேலை இல்ல. அதுவும் இல்லாம தங்கசாமி சிநேகிதங்கிறதுனால நானும் கேட்டுக்கல, அவரும் கண்டுக்கல. சரி சரி, இந்த வாட்டி எதுவும் வேலை சொன்னாக்க கூலிய கேட்டு வாங்கிட்டு வாங்க. என்ன வீட்ல பொட்டு அரிசி கூட இல்ல தெரியுமா? அட, பக்கத்துல ஏதாவது அரிசி கடன் வாங்கி கஞ்சி காய்ச்சலான்னு பார்த்தா ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் கூட இல்ல. என்ன பண்றது புள்ள? 2 மாசமா வேலை எதுவும் கிடைக்கல. நானும் அலையாத இடமெல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டு தான் வர்றேன். இந்த லட்சணத்துல ஓசில வேலை பார்க்க புறப்பட்டாச்சு. என் நேரம், நான் போயிட்டு வர்றேன். வரும்போது 10ஓ 20ஓ கடனாவது வாங்கிட்டு வாங்க. என்னப்பா ரத்னம் சார், மோட்டரை செக் பண்றியா? ஆமா சார். மோட்டரை மாத்தணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க சார். மோட்டார் நல்லா தானே இருக்கு. அப்படியா? ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு மோட்டரை மாத்தணும் 6000 ரூபா ஆகும்னு சொன்னா? சும்மா காசு பறிக்கிறதுக்காக சொல்லி இருப்பான். ஓ, எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுனாலதான் உன்னை வர சொன்னேன். சின்ன விஷயம் தாங்க, சரி பண்ணிவிடலாம். அப்படியா? தண்ணி ஏற பைப்புல ஓட்ட விழுந்துருச்சு. ஓஹோ, அதனால்தான் டேங்குக்கு தண்ணி ஏற மாட்டேனுது. பைப்பை மாத்தனா எல்லாம் சரியா போடும். சுமாரா எவ்வளவுப்பா செலவாகும்? என்ன மிஞ்சி மிஞ்சி ஒரு 300 ரூபாய்க்குள்ள முடிச்சிருங்க. அவ்வளவுதானே? ஆமா. ஆமா, நீயே பார்த்து முடிச்சிருவியா? பாத்துறேன் சார். அடடே, இப்ப நல்லா தண்ணி வருதே. ரொம்ப நன்றி ரத்னம். பரவாயில்ல சார். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருப்பா. இந்த என்ன சார் இது? சும்மா ஒரு 50 ரூபா. நீ எத்தனையோ வாட்டி வந்து வேலை செஞ்சிருக்க. அதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே கொடுக்கல, நீயும் கேட்கல. சும்மா வச்சுக்கப்பா. சரிங்க சார், வரேன் சார். என்ன அநியாயமா இருக்கு? அவ்வளவு பெரிய மனுஷன் வெறும் 50 ரூபாய் தான் கொடுத்தாரா? 300 ரூபாய் வேலைக்கு என்ன எவ்வளவுதான் கொடுப்பாங்க? நீங்க சொன்னதுனால தானே அது 300 ரூபாய் வேலைன்னு தெரிஞ்சது. இல்லைன்னா யாருக்கும் 5000மோ 6000மோ அழுதுருப்பார்ல. அத நினைச்சாவது 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்துருக்கலாம்ல.
உனக்கு ரொம்ப ஆசைதான் பிள்ளை. ஆமாமா, அந்த காசு அப்படியே வாங்கி இங்க வீடு கட்ட போறாங்க. பழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற நீ? ஒரு 1000மோ 2000மோன்னு சொல்லி கொஞ்சம் காசு பாத்துருக்கலாம்ல. ஒரேடியா வெறும் 300 ரூபான்னு சொல்லி 50 ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. ஏன் புள்ள உன் புத்தி இப்படி போகுது? ஏதோ தெரிஞ்சவன்னு நம்பி நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டா நம்மளால ஆன உதவியை செய்யணும். அதை விட்டுட்டு அதுல போய் அநியாயமா ஏமாத்தி ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு புள்ள. ஏன்னா அவர் என்ன இல்லாதவரா? 1000மோ 2000மோ கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாரு. வசதி வாய்ப்பா இருக்கிற மனுஷனுக்கு நாம என்ன உதவுறது? யாரா இருந்தா என்ன, உதவின்னு வந்துட்ட பிறகு நம்மளால ஆனதை செய்யணும். அதுதான் மனுஷ தன்மை. இப்படி இருந்த நீங்க உருப்பிட்ட மாதிரிதான். புஷ்பா, வாங்க. வழியில தங்கசாமியை பாத்தீங்களா? இல்லையே. இப்பதான் வந்துட்டு போனாரு. என்ன விஷயமா? வேற என்ன, அந்த மேனேஜர் உங்களை கூப்பிட்டாராம். எதுக்கு? வேற என்னத்துக்கா இருக்கும்? ஏதாவது ஓசி வேலை வாங்கறதுக்கா இருக்கும். இனிமே ஓசி வேலை வாங்கறதுக்கெல்லாம் உங்களை கூப்பிட வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்ன புஷ்பானி, ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு விட்டுருக்காரு, என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்காம பேசி அனுப்பிச்சிட்டியே. ஆமா, பொல்லாத பெரிய மனுஷன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஆளு. எத்தனை தரம் தான் ஒருத்தரை கூப்பிட்டு ஓசியில வேலை வாங்குவாரு? சரி சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சார் சார். யாரது? அடடே ரத்னம், வாப்பா. இப்பதான் தங்கசாமி வந்து நீ வீட்டுல இல்லைன்னு சொன்னா? ஆமா சார். அப்புறம் என் வீட்டுல சொன்னாங்க. சார் என்ன விஷயமா சொன்னீங்க? மறுபடியும் பைப்ல தண்ணி வரலீங்களா? அடடே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எங்க கம்பெனில அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது குடியிருப்புங்க கட்டி விலைக்கு விக்கிறாங்க. சரிங்க. இப்போ புதுசா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி இருக்கோம். அதோட பிளம்பிங் கான்ட்ராக்ட நீ எடுத்து வேலை செய்யறியான்னு கேட்கறதுக்காக தான் கூட்டம். சார் இந்த கான்ட்ராக்ட் நானா? என்ன சார் கான்ட்ராக்ட்? அடடே, எத்தனை நாளைக்கு தான்ப்பா கூலிக்கு வேலை செய்வ? நீயும் கான்ட்ராக்டர் ஆயிட வேண்டியதானே? இந்த ஒரு பில்டிங்ல மட்டும் மாசம் உனக்கு 6000 7000 வரும். சார் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். அடடே அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. சரி, நீ நாளைக்கே ஆபீஸுக்கு வந்து 5000 ரூபாய் டெபாசிட் கட்டிட்டு கான்ட்ராக்ட் வாங்கிக்கோ. சார். என்னப்பா குரல் இறங்கி போச்சு? 5000 ரூபாய் டெபாசிட்டா? சார், நான் இப்ப இருக்கிற நிலைமையில 500 ரூபாய் கட்டுறதுக்கு கூட வழி இல்லை. என்னப்பா சொல்ற? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், 2 மாசமா வேலை இல்ல. இன்னைக்கு நிலைமையில வீட்டுல அரிசி இல்ல, மண்ணெண்ணெய் கூட இல்ல சார். அடடே, அப்படியா? நீ அவ்வளவு கஷ்டத்துல இருக்கியா? இப்போ என்ன பண்ணலாம்? பரவாயில்ல சார், பரவாயில்ல. நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் சார். அடடே அவசரப்படாதப்பா. ஒண்ணு செய்யலாம். நான் உனக்கு 5000 ரூபாய் தரேன். சார், கடனாதான்ப்பா, நீ கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துரு. சார், என்ன நம்பி 5000 ரூபாயா? அவ்வளவு பெரிய தொகையே என்ன நம்பி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு சார்? உனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிற நீ நல்ல வேலைக்காரன், நேர்மையானவன், நியாயம் உள்ளவன். எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட மேனேஜருங்கிறதால காசு கூட வாங்கிக்காம உதவி மாதிரி நினைச்சு நான் கூப்பிட்டப்பெல்லாம் வந்து வேலை செஞ்சு கொடுத்து, அடாடா, அதுவும் எந்த சூழ்நிலையில வேலை இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில, இந்த நிலைமையிலும் கூட உன்னால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற இந்த மனசு எல்லாருக்கும் வராதுப்பா. அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு செய்யறேன், அவ்வளவுதான். சரிப்பா, நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துரு, நான் பணத்தோட வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.